நூற்றாண்டுகளுக்கு முன் உலகிலேயே மிகவும் அமானுஷ்யமான நகரம் காசி. அதன் காவல் தெய்வம் காலபைரவர். சிவனின் மிக உக்கிரமான கோரமான ரூபம். சக்தியால் கர்வம் கொண்ட விக்கிரமசேனன் என்ற மன்னன் பைரவர் சந்நிதியை தாண்டி காசிக்குள் நுழைய நினைத்தான். ஒரு கல்லால் ஆன சிலை என்னை எப்படி தடுக்கும் என்று அவன் பைரவரை சவால் செய்தான். தன் வாளுடன் அச்சமின்றி சந்நிதிக்குள் நுழைந்தான். உடனே பைரவர் சிலையிலிருந்து ஒரு பேரொளி பரவியது. பயங்கரமான நாய்களின் குரைக்கும் சத்தம் காற்றில் ஒரு கோரமான சிரிப்பொலியாக கேட்டது. திடீரென பைரவர் சிலை உயிர் பெற்றது. மண்டை ஓட்டு மாலைகளுடனும் கருநிற மேனியுடனும் தனது 8 கரங்களில் ஆயுதங்கள் மின்ன அவர் கோர ரூபம் எடுத்தார். பைரவர், காசியின் காவலனை அறியாத மூடனே, உன் கர்வமே உன்னை இங்கே அழைத்து வந்தது என்று இடிமுழக்கம் போல கர்ஜித்தார். மன்னன் பயத்தில் உறைந்து பைரவரின் காலடியில் விழுந்தான். அன்று முதல் விக்கிரமசேனன் காலபைரவரின் பக்தனாக மாறி காசியின் புகழை உலகெங்கும் பரப்பினான். காசி மாநகரம் அன்று முதல் தீய சக்திகளிடமிருந்து காக்கப்பட்ட புனித பூமியாக என்றும் திகழ்ந்தது.